தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லஞ்ச புகாரில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க கோரி எம்பிக்கள் தற்போது சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கான கோரிக்கை கடிதத்தை தற்பொழுது மக்களவை சபாநாயகரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுமார் 145 எம்பிக்கள் கையெழுத்திட்ட இம்பீச்மெண்ட் மோஷன் உள்ளிட்ட அந்த ஒரு கடிதத்தை அவர்கள் தற்பொழுது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 52 எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள், அவர்கள் மட்டுமல்லாமல் பாஜக, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, சிவசேனா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கையெழுத்திட்ட அந்த கடிதம் என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மக்களவை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 145 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ள இந்த கடிதம் மூலமாக அவரை நீதிபதி பதவியிலிருந்து அந்த பணக்குவியல் அவர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக நீதிபதி பதவியில் இருந்து அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அதற்கான ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தினால் இந்த கடிதம் என்பது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்தில் அந்த கடிதம் என்பது ஒரு தீர்மானமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட்டு அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த ஒரு அறிவிப்புகள் என்பது வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 145 எம்பிக்களுடைய ஆதரவு இந்த ஒரு தகுதி நீக்கத்திற்கு இருப்பதன் காரணமாக அது தொடர்பான அந்த ஒரு நடவடிக்கைகளை மக்களவை செயலகம் இன்றே தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதியாக அவர் இருப்பதன் காரணமாக தகுதி நீக்கம் செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் என்பது நாடாளுமன்றத்தின் வாயிலாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு கடிதத்தை எம்பிக்கள், ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள் சமர்ப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.